கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேவனுடைய வார்த்தையை கவனிக்கலாம். 90ஆம் சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 90ஆம் சங்கீதம் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிற ஒரு வார்த்தை. 90:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபிங்க. இந்த வருஷம் முடிகிற மாதிரி நான் பட்ட சிறுமையும் முடிவுக்கு வரணும்னு சொல்லி, நான் அனுபவிச்ச சிறுமையின் அனுபவங்களும் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து எந்த விஷயத்துல நீங்க சிறுமையை அனுபவிக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்க சிறுமை மாறும்படி ஜெபிங்க. தப்புனே, இந்த காலையில் உங்க ஜனம் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. உங்க சத்தம் தான் எங்களுக்கு இருக்கிற பலனே. உங்க சத்தத்தின் பலத்தினால தான் நாங்கள் இதுவரைக்கும் நித்தம் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். 90:15 இந்த மாதத்திலிருந்து தியானிக்கிறோம். தேவரீர் எங்களை நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சரியா, கணக்கு சரியா இருக்கணும். சரியா, ஆண்டவர் சொல்றாரு, என் கணக்கு சரியாத்தான் இருக்கும். சரியாய். தாவீது அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நன்மையை சரி கட்டுவார். நிந்தனைக்கு பதிலாக சிறுமையை பார்த்து தக்கதாக சரியாக சரி கட்டுகிற தேவன். ஆமென் சொல்றீங்களா? ஸோ இந்த வருஷம் முடிய போது தானே. 365 நாள் தொடர்ந்த இந்த 2023க்கே ஒரு முடிவு இருக்கும்னா, கொஞ்ச நாட்கள் தொடர்ந்த சிறுமைக்கு ஒரு முடிவு இருக்காதா? இல்லை லூயா. உன்னை நினைவில் வச்சுட்டு நீங்கள் கடந்து போனோம். வருஷம் முடிகிற மாதிரி உங்களுடைய சிறுமையும் ஒரு முடிவுக்கு வரும். இது எப்படி உங்க சிறையிருப்பு ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்புவார், மாற்றுவார். அது எப்படி திருப்புவேன் அப்படின்னு 2 வார்த்தை அதுக்கு சொல்லியிருக்காரு. சொப்பனம் காண்கிறது போல உங்க சிறையிருப்பு என்ன செய்யப்படும்? மாறும். என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன், சிறுமையை மாற்றுவேன், சிறையிருப்பை திருப்புவேன். எப்படி ஆண்டவரே? அது எப்படி நடக்கும்? எத்தனை நாளும் அந்த வேலையை நீங்க செய்வீங்க? அந்த ப்ராஜெக்ட் எத்தனை மாசம்? சொப்பனம் காண்கிற மாதிரி. சில காரியத்துக்கு சில நாட்கள் தேவை. சில வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு சில நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் தேவை. கர்த்தர் தம் ஜனத்தினுடைய சிறுமையாகிய சிறையிருப்பை திருப்புறது. நான் அந்த ப்ராஜெக்டுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் தேவை தெரியுமா? சொப்பனம் காண்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொப்பனம் திடீர்னு வந்துட்டு திடீர்னு போவோம் இல்லையா? சொப்பனம் பார்த்துருக்கீங்களாங்க? கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, 5-10 நிமிஷம் தூங்குறேன், அதில் கூட ஒரு கனவு வந்துட்டு போவோம். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சொப்பனம் எப்போ வருது, எவ்வளோ நேரம் வருது யாருக்கும் தெரியாது. வரும், டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி கர்த்தர் தம் பிள்ளைகளுடைய அந்த சிறுமையாகிய சிறையிருப்ப சொப்பனம் காண்கிறது போல ஆண்டவர் அதை திருப்பி போட்டுருவார். ஒரு சன பொழுதுல டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும் அந்த காரியம். விசுவாசிக்கிறோம் எத்தனை பேர் இருக்குங்க? அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிறையிருப்பு மாற்றப்படுது. ஒன்று சொப்பனம் காண்கிறது போல, சன பொழுதுல சட்டுன்னு வந்துட்டு போயிடும். 2வது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. இப்போ ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புறது சொட்டு சொட்டா அல்ல.
தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று ரெண்டா அல்ல. போன வாரம் நம்ம ஆராதனைக்கு வந்துட்டு போனீங்க. மறுநாள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் பயங்கர அழிவு நம்ம தென் மாவட்டங்கள்ல எல்லாம். அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இந்த தென் மாவட்ட பிள்ளைங்களுக்காக கண் மூடி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க. தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, கன்னியாகுமரியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அவங்க ரெக்கவர் ஆகணும் சீக்கிரம். அவங்க வாழ்க்கை சீராகணும், அவங்க வாழ்க்கை நார்மலுக்கு வரணும். எல்லாரும் ஜெபிங்க. விசுவாசிகள், தேவ பிள்ளைங்க, ஊழியர்கள், பொதுமக்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் விடுவிப்பீராக, தூக்கி எடுப்பீராக. அவங்க லைஃப் நார்மலுக்கு வர கிருபை தாருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கிடைக்கட்டும். பொருளாதார சப்போர்ட், ஆகாரம், இடம், உடை. இந்த வருஷ இறுதியில் யாரும் கண்ணீரோடு நிற்கக்கூடாது, கண்ணீரோடு நிற்கக்கூடாது, செய்வதறியாமல் திகைச்சு நிற்கக்கூடாது. அத்தனை பேருக்கும் வேண்டிய அனுகூலங்கள் கர்த்தர் எழுப்பி தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்தவைகளை மீட்டுக்கொள்ள கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் காரியங்கள் சீரமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல கேள்விப்பட்ட 1 லட்சம் கடன் அடியர் என்ன செஞ்சாங்களாம், திறந்து விட்ட. இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத 50,000 வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், 65,000 வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணாடி. 1 லட்சம் கண்ணாடி. அப்படி எப்படி புறப்பட்டு வருமா? அது புறப்பட்டு வரும்போது சொட்டு சொட்டாக வரும். அது திறந்து விடும்போது வெள்ளம் வருதுன்னு வைங்களேன். அப்படி ட்ராப்ஸா சொட்டு சொட்டாக வரும். எப்படி வரும்? அப்படியே புரளயமா புரண்டு மொத்தமாக அடிச்சுக்கிட்டு வரும். சிறையிருப்பு மாறுறது சொட்டு சொட்டா, ஒன்றா. ஒரு காரியத்தை இன்னைக்கு, இன்னொரு காரியத்தை அடுத்த வருஷம், இன்னொரு காரியத்தை அதுக்கு அடுத்த வருஷம். சொட்டு சொட்டா இல்லை, மொத்தமாக எந்தெந்த விஷயங்களில் மேலிருந்து கீழே வரைக்கும் உன் காரியங்கள் எல்லாம் அடைபட்டிருக்குதோ எல்லாவற்றையும் வெள்ளத்தை திருப்பி விடுற மாதிரி மொத்தமாக தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. நம்ம மட்டும் அந்த பாதையில் போகலைங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் மட்டும் போகலை அப்படிங்கிறத நீங்கள் நான் மட்டும்தான் அதை அனுபவிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இந்த கஷ்டத்தை, இந்த சிறுமையை, இந்த பாதையை நான் மட்டும்தான் போகிறேன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களே, உங்களை விட கடினமான பாதையில் இருப்பாங்க. அவங்க யாருக்கு அவங்க 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 காரியத்தை கேட்டிங்கன்னா இதுக்கு நான் தேவையில்லைன்ட்டு போவீங்க எல்லாருமே. அப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. தாவீது சொன்னார்ல, என் சிறுமைக்கு தக்கதான் நன்மையை சரி கட்டுவார். அதை எழுதி எனக்கு கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒரு விசுவாசம் வருது. இன்னைக்கு நான் போற பாதையில சரி இது முடிஞ்சிடும், இதுல இருந்து வெளியே வருவேன், என் சிறுமை மாறும், நன்மை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை தருகிற வசனம் எனக்கு இருக்குது. பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு யார் இருந்தா, அவங்களுக்கு யார் இருந்தா கேட்கிறேன். தாவீது அந்த பாதையில போகும்போது எழுதி கொடுத்துருந்தாரா? இல்ல. பிரசங்கம் பண்ண யாரா பாஸ்டர் இருந்தாரா? இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு பாருங்களேன், உள்ளத்துக்குள்ள இருந்து எப்படி ஒரு வெளிச்சம் வருது. எழுதி கொடுக்கப்படவும் இல்லை, யாரும் கூப்பிட்டு அவருக்கு தேற்றவும் இல்லை, யாரும் அவருக்கு பிரசங்கம் பண்ணி அவருக்கு தெரியவும் இல்லை. ஆனாலும் சிறுமையில போகும் பொழுது உள்ள இருக்கிற வெளிச்சத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வருது. என் சிறுமைக்கு தக்க நன்மையை தேவன் சரி கட்டுவார். எப்படிங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துச்சு? நமக்கு எவ்வளவு எழுதி கொடுத்து எவ்வளவு சொல்லியும் நமக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமேனு வருது. வெளியில போனா அந்த பரிதாகும். ஆனால் அவங்க அந்த பாதையில் போகும்பொழுது கூட காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஆண்டவரோடு அவங்க நெருங்கி இருந்ததுனால அந்த பாதையில் அவங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை அவரே அவர்களுக்கு தந்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நல்லா கவனிங்க. 72ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 72:4. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். என் தேவன் யார் தெரியுமா? சிறுமைப்படுகிறவர்களை நியாயம் விசாரித்து. கவனிங்க, சிறுமையானவனுடைய என் நியாயத்தை மனிதர்கள் புரட்டிட்டாங்க. எனக்கு யான நியாயம் இந்த பூமியில எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை.
நீங்க சிறுமையா இருக்கிறது நிமித்தம், சிறுமைப்பட்டவர்களா இருப்பது நிமித்தமே உங்கள் நியாயம் புரட்டப்பட்டிருக்கும். கேட்க இவனுக்கு கேட்க யார் இருக்கா? உன்னெல்லாம் அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிம்பாங்க தெரியுமா? கேட்கறதுக்கு யார் இருக்கா? விசாரிக்க அவனுக்கு யார் இருக்கா? அவன் யாரு? ஒண்டியன் தானே, பொழைக்க வந்தவன் தானே, பஞ்சம் பொழைக்க வந்தவன் தானே, அவனுக்குன்னு யார் இருக்கா? இப்படி நீங்க சிறுமைப்பட்டது நிமித்தமே உங்க நியாயம் புரட்டப்பட்டிருக்கும். உங்க நியாயம் மூடி மறைக்கப்பட்டிருக்கும். உங்க நியாயம் புதைக்கப்பட்டிருக்கும், மறுக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த பூமியில இறங்கி வரும் பொழுது எல்லாத்தையும் தள்ளி ஓரம் வச்சுட்டு, தள்ளப்பட்ட சிறுமையா இருக்கிற தேவ பிள்ளைகள் நியாயத்தை தேவன் கையில் எடுப்பாராம். உங்கள் நியாயத்தை அவர் விசாரிக்க போறாராம். உங்க ஃபைலை கர்த்தரே கையில் எடுக்க போறாராம். யாருடைய காரியங்கள் சிறுமையா இருந்தது நிமித்தம் உங்கள் நியாயம் மறுக்கப்பட்டிருக்குதோ உங்களுக்கான விசாரணை அவருடைய பெஞ்சில் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க விசாரணையை கர்த்தர் கையில் எடுப்பாரு. அல்லேலூயா. எனக்காக பேச யாரும் இல்லை பாஸ்டர், என் சார்பில் நின்று சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை பாஸ்டர். யாரு வேணும்னு நான் கேட்கிறேன், யார் இருக்குன்னு நான் கேட்கிறேன். யாரும் தேவையில்லை. என்ன சிறுமையானவருடைய நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தம் பிள்ளைகள் நியாயத்தை விசாரிப்பார். உங்களுக்குரிய நியாயம் உங்களை தேடி வரும்படி தேவன் கிருபை செய்வார். உங்க கிரியைக்கு நியாயம் கிடைக்க செய்வார். உங்கள் உண்மைக்கு நியாயம் கிடைக்க செய்வார். உங்க பிரயாசத்துக்கு அவர் நியாயம் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. நான் சிறுமையா இருந்ததுனால நியாயத்தை புரட்டிட்டாங்க. புரட்டினதை அவர் நேரா எடுத்து நிறுத்துவாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? வாசிங்க 2 கொரிந்தியர் 7:6. 2 கொரிந்தியர் 7:6 பவுல் சொல்றாரு, ஆகிலும் 7:6 2 கொரிந்தியர் 7:6 ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், அத்தனை பேரும் சேர்ந்து சிறுமைப்பட்ட எனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தேடி போய் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆள் இருக்கிறாங்க. என்கரேஜ் பண்ண ஆள் இருக்கிறாங்க. மற்றவங்களை ஏற்கனவே ஜெயிச்சவனை போய் தேற்றுகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஜெயிச்சவனுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா தோற்று போனவனை என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை பாஸ்டர். ஏன்னா நான் எளிமையானவன், நான் சிறுமையானவன், நான் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு தேடி வந்து என் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, யாரும் வேண்டாம். சிறுமையா இருக்கிற பிள்ளைங்க, சிறுமைப்பட்ட பிள்ளைங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆறுதலை, தைரியத்தை, என்கரேஜ்மெண்ட்டை மனிதனை அனுப்பி அல்ல, தேவனே அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறாரா? அவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன்னை ஆற்றுவதற்கு அவரே இறங்கி வராரா? அதாவது எனக்கு இருக்கிற வேதனையை விட அந்த வேதனையில் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைங்கிற இன்னும் ஒரு நிலை இருக்கு பாருங்க. இது ரொம்ப மோசம். எனக்கு இருக்கிற கஷ்டத்தை விட என் கஷ்டத்தில் எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு நபரும் எனக்கு இல்லை பாரு. அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, படு பயங்கரமான ஒரு நிலைமை. பவுல் சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஒருவனும் என் கூட இல்லை. எப்படி இருக்கும்? கஷ்டப்படுறதை விட பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தில் எவனுமே இல்லைங்கிறது தான். அது மிகப்பெரிய கஷ்டம். இதை பவுல் சந்திச்சார். ஆனாலும் அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுக்கு யாரும் தேவையில்லை, தேவனே சிறுமையானவர்கள் ஆறுதல் செய்கிற தேவனே எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. சிறுமையில் நம்ம போகிற துயரத்தில் சில நேரங்களில் தனிமையாக கிடக்கும் பொழுது ஃபோன் பண்ணி கேட்கறது கூட ஆள் இல்லை. நீங்கள் அநேகரை கேட்டிருப்பீங்க, நீங்கள் அநேகரை விசாரிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நாளில் அந்த நேரத்தில் உங்களை கேட்டு கூட வந்து எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு வார்த்தை நீங்கள் நினைச்சது உண்டு, எதுவும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்க ஆள் இல்லை. அந்த மாதிரி தனிமையான நேரத்தில்
எனக்கு யெகோவா ஈராக இருந்து, யெகோவா சம்மாவாக இருந்து, யார் இல்லைங்கிற கலங்குற நேரத்தில் அவரே நேரில் வந்து மெல்லிய சத்தத்தை என் காதில் தொனிக்க பண்ணி, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி தம் வார்த்தையை தந்து நம்மை தூக்கிவிட்ட தருணங்கள் எத்தனை எத்தனை என் வாழ்க்கையில் உண்டு. அல்லேலூயா. அந்த மாதிரி நேரத்தில் தான் அதைத்தான் பாடணும். நேசரேத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவா. அன்னைக்கு யார் இல்லாம தனியா இருக்கும் பொழுது என் காதுல ஒலித்த அவர் சத்தம் ஒன்று, அதை தாண்டி வர எனக்கு கிருபையும் பலனும் தந்தது. ஆமென் சொல்றீங்களா? அதனால இப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. இனிமே கவனிங்க, ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்றாங்க, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாதவங்களுக்கு அவரே ஆறுதல் சொல்லுகிறார். எனக்கு அவங்க சொல்லி எனக்கு வேண்டாம், அவரே எனக்கு செய்கிற அந்த ஆறுதல் போதும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். மற்றவங்க 1000 நேர சொன்னாலும் என் காதல், ஆனால் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னை தூக்கி விட்டுருவார். ஆண்டவர் இதை ஏன் எனக்கு அனுமதிக்கிறார்னா, சில நேரங்களில் கர்த்தர் இந்த பாதையை என் வாழ்க்கையில் எதற்காக அனுமதிக்கிறார்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. இதை நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம், ஆனால் இதனுடைய கான்டெக்ஸ்டை பார்க்கணும். பவுல் இங்கே எதுக்காக சொல்றாருன்னு பார்க்கணும். நல்லா கவனிக்கணும் எல்லாரும், சரியா? பவுல் சொல்றார் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இந்த அதிகாரத்தில் பவுல் எதை குறித்து பேசுறாருன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சில பாடுகள், உபத்திரவங்கள். 17 வாசிங்க, 8-17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கவனிங்க, தப்பு செய்யல, தவறு செய்யல, ஆனா இந்த வசனத்தை கையில எடுத்ததுனால சில கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் மேல் இந்த விசுவாசத்தின் நிமித்தம், ரட்சிப்பு நிமித்தம், இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற இந்த அனுபவத்தின் நிமித்தம் சில கஷ்டத்தை, சில பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்குது. இப்போ இந்த பாடுகளை பத்தி பவுல் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாடுகளை பத்தி வரிசையா பேசிட்டு வரும் பொழுது இதற்கு தான் பதில் கொடுக்கும்படி அவர் சொல்றாரு 28ல், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. நீ 17ல் அனுபவிக்கிற அந்த பாடு 28ல் சொல்றாரு, அது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது நன்மைக்கு ஏதுவா. என்ன நன்மை? எல்லாரும் பொதுவா சொல்லுவோம் நன்மைக்கு ஏதுவா. அது சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதத்தில் பேசுகிறது உண்மை இருக்கட்டும். ஆனால் இந்த கான்டெக்ஸ்க்கு வருவோம், இங்க வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கு வருவோம். நீ அனுபவிச்ச பாடு, நீ அனுபவிச்ச சிறுமை, நீ அனுபவிச்ச அந்த வேதனை நன்மைக்கு ஏதுவா மாறுதுன்றாரு. என்ன நன்மைக்கு ஏதுவா மாறுதுன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு. யாருடைய சாயலு? தம்முடைய குமாரனுடைய சாயல். எல்லாரும் சொல்லலாமா? குமாரனுடைய சாயலுக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்றேங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப சொல்றேங்க, நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களை அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வந்து ஒரு நடிகரை மாதிரி மாற்றுவதற்கு அல்ல, அரசியல்வாதி மாதிரி மாற்றுறதுக்கு அல்ல, ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த உலக ரட்சகர் தேவகுமாரன் இயேசுவின் சாயலுக்கு என்னை உருமாற்றி மறுரூபப்படுத்துவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சாயல் என்பது என்ன? துப்புவோம்ல, திப்பிட்டு போடா, எனக்கு உடைக்க கச்சிப்பு இருக்கு. அவருடைய சாயல் என்ன? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி.
அவருடைய சாயல் என்ன? பேசுறதுக்கு வார்த்தையும் அதிகாரம் இருந்தும் இயேசுவோ அவருடைய சாயல் என்ன? மனுஷ ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி மரண பரியந்தமோ. இதெல்லாம் யாருடைய சாயல்? இயேசு. இந்த சாயல் எனக்கு வரணுங்கிறதுக்காக, இந்த சாயல் எனக்குள்ள வரணுங்கிறது தான் தேவனுடைய, என்னை குறித்த தேவனுடைய திட்டமாக்கும். என்னது உள்ள கொண்டு வந்த நோக்கம். ஹலோ, என்ன இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் யாருடைய சாயலை கொண்டு வர்றதுக்கு? இப்ப அந்த 3 வசனத்தை இணைச்சு சொல்றேன், நல்லா கவனிக்கணும். கவனிங்க. நீங்க அனுபவிக்கிற பாடுகள் நன்மையாக மாறும். என்ன நன்மையாக மாறும்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற்றப்படுகிற இந்த நன்மைக்கு ஏதுவாக அந்த பாட தேவன் மாற்றி முடிப்பாரு. அல்லேலூயா. சில சிறுமைகள், சில பாடுகள், சில அவமானங்கள், சில நிந்தனைகள் கர்த்தர் என்ன உள்ள அனுப்புறது அவருடைய சாயல் எனக்குள்ள உருவாகிற அந்த நன்மைக்காகவே கர்த்தர் எனக்கு அதை அனுமதிக்கிறாரு. அந்த நோக்கத்துக்கு அவர் அனுமதிக்கிற அந்த சிறுமையை நான் அர்ப்பணிச்சு ஏற்றுக்கொள்வதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. இதுக்கு ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க குமாரனுடைய சாயல் என்னில் உருவாக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை மனசுல வச்சு, என்ன நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை பார்க்கிற இடத்துல, நான் குடியிருக்கிற இடத்துல, என் சபையில நீங்க எனக்கு அனுமதிக்கிறீங்களே சிறுமை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சில நேரத்தில் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக டீச் பண்ணி எனக்குள்ளே வராத சாயல் என் ஆண்டவர் இதுக்குள்ளே அனுப்புகிற போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. மாதக்கணக்காக வருஷக்கணக்காக விதவிதமாக எனக்கு போதிச்சு எனக்கு வராத சில மாற்றங்கள் என்ன ஒரு நெருக்கத்துக்குள்ள, ஒரு 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 இக்கட்டுக்குள்ள என்னை உள்ள அனுமதிக்கிறார் பாருங்க. அதுக்குள்ள போகும்பொழுது மேலே எங்களையும் குதிப்பேன், வெளியே வரும்போது சைலண்டாக வெளியே வருவேன். எப்படி இவனுக்குள்ள இந்த அமைதி வந்துச்சு? அவருடைய சாயல். அதான் எப்படி வந்துச்சு? அந்த நாட்களில் ஒரு வசனத்தை வாசிட்டு உள்ள வருவோம். யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 105:19 வாசிங்க. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அவனை அப்படியே பஞ்சுமத்தில் படுக்க வைக்கல. சொப்பனம் கொடுத்துருக்கேன், வார்த்தை கொடுத்துருக்கேன், அதனால அது நிறைவேற வரைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்குன்னு சொல்லி படுத்து அவனை ஏசி ரூம் போட்டு உட்கார வச்சு தூங்க வைக்கல. அந்த வார்த்தை கவனிக்கணும். சொப்பனம் நிறைவேறும் வரை, புரியுதுக்கா சொல்கிறேன், வசனம் நிறைவேறுகிற வரை, வாக்கு தத்துவம் வருகிற வரை, சிங்காசனத்தில் போய் உட்கார்ற வரை அவனை சும்மா விடலையா. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வராதுல எல்லாருக்கும். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பாட்டிமார்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நாளில் பருப்பு, உளுந்து, தானிய வகைகளை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்வீங்க? கல், கருப்பு, தூசி எல்லாம் சுத்தப்படுறதுக்கு என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படி சுழட்டி அடித்து மேலே போயிட்டு வரும்போது அந்த தூசியெல்லாம் கீழே விழுந்துடும், தானியம் மட்டும் சொலவுல விழும். அதுக்கு பேர் புடைக்கிறது. சொல்லுங்க. அங்கே நீங்கள் புடைச்சிங்க, இங்கே அவர் நம்மளை புடமிடுறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அந்த அர்த்தத்தை சொல்லப்படுது. அவனை புடமிட்டது என்ன அர்த்தம்? சொலவுல போட்டு. எதுக்கு ஆண்டவரே? நான் வார்த்தை கொடுத்த மறுநாளே யோசேப்புக்கு நிறைவேற்ற முடியும், ஆனால் நிறைவேற்றதுக்கு அவன் தகுதியா இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது the Lord tested Joseph's character. அவன் கேரக்டரை பார்த்து 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 பார்த்து, அதாவது சிற்பி வந்து அப்படி பார்ப்பாரு, இங்கே ஒரு செதுக்கு, இப்படி பார்ப்பாரு, இங்கே ஒரு செதுக்கு,
இங்க பாப்பா இப்படியே கர்த்தர் அவனுடைய குணாதிசயத்தை அப்படியே செதுக்கி புடமிட்டாருன்னா புடைக்கிற மாதிரி, செதுக்கிற மாதிரி, சுத்தப்படுத்துற அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவனை சரி பண்ணினாரு, அவனை புடமிட்டாரு, அவனை பொன்னாக விளங்க செய்தாரு. நல்லா கவனிங்க. பிந்தின நாட்களில் ஜோசப்புடைய லைஃப்ல இயேசுவினுடைய சாயலை நீங்க பார்க்க முடியும். 17வது வயசுல எல்லாத்தையும் அப்பாட்ட போய் சொல்லி கொடுப்பான். என்ன அப்பா, ரூபன் இப்படி, செபுலோன் இப்படி, யூதா இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, அவனை விடாதீங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, அவனை பனிஷ் பண்ணுங்க, அவனை முட்டி போட வைங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிற மாதிரியே அவனும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தான். ஆனா சிங்காசனத்தில் உட்காந்து யோசப்ட்ட போய் பார்த்தா அவளை வெறும் வந்து நிற்கிறான். அவங்க செஞ்சது எதுவுமே ஞாபகத்திலே வரல. அப்பா வரான், அப்பாட்ட போய் சொல்லவே இல்லை. எப்பா, இவனுங்க தான்ப்பா என்ன விற்று தொலைச்சாங்க, இவனுங்க தான்ப்பா விற்று வாயில் போட்டாங்க காசை, இவங்க தான்ப்பா ட்ரெஸ், எதுவுமே சொல்லவே இல்லை. எப்படி யோசிப்பு இந்த கேரக்டர், இந்த சுபாவம், இது எப்படி உனக்கு வந்துச்சு? இது எங்கள் அப்பாவுக்கே கிடையாது, இது அவருடைய சாயல். எப்படி வந்துச்சு? என்னைய புடமிட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சில சிறுமைக்குள்ள தேவன் நம்மளை அனுமதிக்கிற காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அதன் முடிவில் நடக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய சாயலை எனக்குள்ள பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான நோக்கத்தில் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறாரு. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும் இந்த காரியம் நடப்பதற்கு, இந்த அவமானம், இந்த பேச்சு ஏச்சு வருகிறதுக்கு நான் எதுவும் பண்ணல, வேற எந்த காரணமும் இல்லை. கர்த்தர் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை, கிறிஸ்துவின் சுபாவத்தை எதிர்பார்த்து என்னை அனுப்புறாருன்னு பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்கு தெரியாது, உங்களுக்கு 100க்கு 100 தெரியும். அது அல்லேலூயா. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அன்பராம் இயேசுவை பார்த்து டோனை மாத்து. யாரையும் பார்க்காம, சரி சரி புரியுது புரியுது, யாருக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு புரியும். பக்கத்து சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இத வேற எதுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தில் சொல்லிடுவாரு, டே இது வேற எதுக்காகவும் அல்ல, உனக்குள்ள என் குமாரனுடைய சாயலை பார்ப்பதற்காக அனுமதிக்கிறேன். அந்த மாதிரி 100க்கு 101% உங்களுக்கு தெரியுன்றேன் நானு. இதுக்காகத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு குழப்பத்திலாம் இருக்க மாட்டாங்க, கன்ஃபியூஸ்ல இருக்க மாட்டாங்க. எனக்குள்ள ஏன் யோசேப்பு அமைதியா இருந்தான்? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் என்னை புடமிட்டுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ. அல்லேலூயா, ஆமேன் சொல்றீங்களா? கவனிங்க தேவ பிள்ளைய, இதன் முடிவில் ஒரு நன்மையை தேவன் விளங்க பண்ணுவார். என்ன நன்மை தெரியுமா? நானே நினைச்சா கூட என் வாழ்க்கையில கொண்டு வர முடியாத சில மகத்தான மாற்றத்தை இந்த பாதையில நான் அனுப்பி கர்த்தர் எனக்குள்ள உருவாக்கி கொடுப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், உங்க கையில இருக்கிற கோடியை விட இவருடைய சாயலுடைய ஒரு சாயல் என் வாழ்க்கையில இருக்குமானால் இது விலையேறப்பட்டது. ஏத்துக்கிற அத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பாருங்க, அல்லேலூயா. பட் ஆயுள் காலம் முழுவதும் இப்படியே போயிடாது. ஆண்டவர் குறுக்க வந்து அதை நிறுத்தி அந்த நோக்க நிறைவேறினவனே வெளியே கொண்டு வந்து அதற்கு போனஸா சிறுமைக்கு தக்க நன்மையை தேவன் நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் தேவனே அனுமதிச்சு அனுப்பப்பட்ட சிறுமைப்பட்ட ஒரு 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 நபரை நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இது யார் இப்ப இங்க ஜெபம் பண்றா? சொல்லுங்க, யார் ஜெபம் பண்றா? அன்னாள். அன்னாள் அனுபவிச்ச சிறுமை. அவ ஜெபம் பண்றா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. நல்லா கவனிங்க.
தேவன் அனுமதிச்சு சிறுமைக்குள்ள அனுப்பப்பட்டவள் தான் அன்னாள். அவ ஜெபம் பண்றா, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார். நான் சொல்றேங்க, உங்க காரியத்தை மனிதர்கள் கண்ணை மூடிக்கிட்டாலும் சரி, ஏன் நீங்களே கண்ணை மூடிக்கிட்டாலும் சரி, அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு தான் இருக்கார் உங்க காரியத்தை. அவளுக்கு ஏற்பட்ட சிறுமை என்னன்னு கவனிங்க. அவள் சொல்றா பாருங்க, 1:5 வாசிங்க. அவளுக்கு ஏற்பட்ட சிறுமையை பாருங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. அப்படி என்னதாயும் உனக்கு சிறுமை? அவ என்ன சிறுமையை அனுபவிச்சா? வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அங்கே மனுஷன் அடைச்சு போட்டான், ஒரு பக்கம் சத்துரு அடைச்சு போட்டான். சரி, இதுக்கு வழி பிறக்கணும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு வெளியில ஒரு பக்கம் மனுஷன் அடைக்க, ஒரு பக்கம் சத்துரிய வாசலை அடைக்க, வாசலை திறக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய ஆலயம் என்று நம்பி அவர் சமூகத்தில் வந்து உக்காந்தா இங்க வருகிறது வார்த்தை, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அவரே வாசல் அடைக்கிறாரியா? அன்னாளுக்கு ஏற்பட்ட சிறுமை என்ன? வெளியில எல்லா பக்கமும் என் காரியம் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று என் காரியம் இங்கேயாவது எனக்கு அனுகூலப்படும், என் காரியம் இங்கேயாவது நடக்கும்னு சொல்லி இங்க வந்தா இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இஸ்ரவேலில எத்தனை ஜனங்கள் உண்டு, அவர் அடைக்கிறதுக்கு வேற கற்பமே இல்லையா? இஸ்ரவேலில எத்தனை பேர் உண்டு, அவர் அடைச்சு போறதுக்கு வேற ஆட்களை கிடைக்கலையா? இவள் கற்பம் அடைக்கப்பட்டது, இவள் வாசல் அடைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, சகோதரர்களே, வெளியில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்க வாசலை அடைத்து போட்டார்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் சத்துரு உங்களுக்கு எதிராக காரியங்களை கொண்டு போய் நிறுத்தி உங்கள் வாசலை அடைத்து போட்டான். இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடி கர்த்தருடைய பாதத்தில் வந்து நின்றார். இங்கே அவரே குறுக்க நிற்கிறார். அண்ணாவுடைய நிலைமை இதுதான், தாங்கவும் முடியாது, தாண்டி செல்லவும் முடியாது. ஏன்னா அவர் அடைச்சிட்டாருன்னா ஐயோ வேற யாரும் அதை தொடவே முடியாது. அவர் அடைச்சா அதை அவரு தான் சரி பண்ண முடியும். கவனிங்க, இப்ப அண்ணாளுடைய இதனால கர்த்தர் அவள் வாழ்க்கையில இந்த சிறுமையை அனுபவிச்சதுனால, அனுமதித்ததுனால அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பாருங்க. அவள் சொல்றா, 2:4 வாசிங்க. 2:4 வாசிங்க. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். இந்த நாட்கள்ல அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிச்சு பாடும் பொழுது அவளுக்கு பழைய நினைவு திரும்ப வருகிறது. தன் வாழ்க்கையில கடந்த ஆண்டு சந்தித்த அனுபவங்கள் அவளுக்கு ஞாபகத்தில் வருது. அவள் சொல்றா, போன வருஷம் நான் சிறுமைக்குள்ள அனுப்பப்பட்டிருந்தேன், கர்த்தர் என் காரியத்தை அடைத்து போட்டிருந்தா, அதனால நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், அதனால என் வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் என்னவென்று அவள் வரிசைப்படுத்துகிறார். அதுல முதல் காரியம் அவள் சொல்றா, தள்ளாடினவர்களோ. சொல்லுங்க, தள்ளாடினவர்களோ. அண்ணாள் வேற யாரை குறிச்சும் பேசல, தன்னை குறிச்சு பேசுறா. அண்ணாளுக்கு ஏற்பட்ட தள்ளாட்டத்தை குறிச்சு பேசுறா. அன்றைக்கு சிறுமையில போகும் பொழுது அண்ணாள் தள்ளாடினாள், அண்ணாள் தடுமாறினாள். தன்னுடைய நிலையை குறித்து தான் பேசுறார், தன்னுடைய அனுபவத்தை குறித்து தான் பேசுறார். ஏன் தள்ளாட்டம், ஏன் தடுமாற்றம்? எல்லாருடைய காரியமும் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஆனா என் காரியம் மட்டும் கிடப்புல போடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் காரியங்கள் சரிவர நடக்குது, ஆனா என் காரியம் மட்டும் இதுவரைக்கு எதுவுமே அசையல, அப்படியே இருக்கு. அதான் தடுமாற்றம். ஏன் அண்ணாள் தடுமாறுனா? ஐயா, உங்க தலையில ஒரு சுமைய வச்சா, இந்த தம்பியுடைய தலையில ஒரு 5 கிலோவை வச்சா அவன் கண்டிப்பா அதை சுமந்துட்டு நடந்துருவான். ஒரு மனுஷனுக்கு ஏன் தடுமாற்றம் தள்ளாட்டம் வருதுன்னா, இந்த தம்பி தலையில ஒரு 5 கிலோவை நான் தூக்கி வைக்கிறேன், கண்டிப்பா கஷ்டப்பட்டாவது அவன் அதை சுமந்துட்டு போயிடுவான். ஆனா இந்த பச்சை பைய தலையில ஒரு 500 கிலோவை நான் தூக்கி வச்சா, அதை விடுங்க 50 கிலோவை சொல்லுங்க,
50 கிலோவை நான் தூக்கி வச்சா நடப்பானே அவன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவான், ஆனால் தடுமாற்றம் வரும். ஏன் அண்ணாளுக்கு ஒரு தள்ளாட்டம்னா சுமக்க முடியாத சுமை. சுமக்க முடியாத சுமை என்ன தடுமாற பண்ணுகிறது, தள்ளாட பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் வயது குறைவு, ஆனால் உங்க தலைமையில் இருக்கிற சுமை அதிகம். உங்க அனுபவம் குறைவு, தலைமையில் இருக்கிற சுமைகள் அதிகம். சுமக்க முடியாத சுமையை, வயதுக்கு மிஞ்சின சுமையை சுமந்து கொண்டு வர வழி இல்லாம முயற்சி பண்றீங்க மூவ் பண்றதுக்கு, ஆனா நடக்க முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் சொன்னா ஐயா, சுமையை கூட பல்ல கடிச்சிட்டு தாங்கி ஓரளவுக்கு ஸ்டெப்பு போட்டுடலாம். ஆனா அண்ணாளுக்கு ஏற்பட்ட சுமை தலைமையில உள்ள சுமை அல்ல. தலைமையில சுமையை கூட வைராக்கியத்தில் பல்ல கடிச்சிட்டு நடந்துடலாம் வைங்களேன் அண்ணாளுக்கு. ஆனா வார்த்தையினால யாரு நம்மளை வதைத்திருப்பார்கள் என்றால், ஒரு சொல்லு போதும் மலை போல இருக்கிற மனுஷனவே சாச்சிரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அண்ணாளுக்கு இருந்து தலைமையில உள்ள சுமை அல்ல, அவளுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தை, அவளுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு, அவளுக்கு விரோதமாய் பேசின காரியம் அவள் இருதயத்தை ஆழமாய் பாதித்து அவளை தடுமாறச் செய்தது, அவளை செயல்படாம விட்டது. உற்சாகமாய் செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்க காரியத்தை பலத்துக்கு மிஞ்சின காரியமா இருந்தாலும் கூட நீங்க பொறுப்புல இருக்கிறனால நான் தான் செய்யணும், என் குடும்பம், என் கணவர், என் பிள்ளை அப்படின்னு நீங்க ஒரு வைராக்கியத்தில் செயல்படும் பொழுது யாரோ சொன்னாலும் பரவாயில்லை, சொந்த குடும்பத்திலேயே உங்கள் மேல உங்களுக்கு எதிராக வார்த்தை என்னும் அம்பை எய்து விடும் பொழுது இந்த வார்த்தை உங்கள் உற்சாகத்தை தடுத்து விடும், உங்களை சோர்வடைய பண்ணும், தள்ளாட பண்ணும், உங்களை கீழே விழ பண்ணும். காலை நேரத்தில் அண்ணாளை போல சுமக்க முடியாத சுமை ஒரு பக்கம், மனிதருடைய வார்த்தை என்கிற தடுமாறப்படுகிற ஒரு வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் நீங்க தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அண்ணாள் என்ன சொன்னா தெரியுமா? தள்ளாடின அந்த வார்த்தை மணி வாசிங்க. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். நீ தள்ளாடி போகிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உன் தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் உனக்கு செய்கிற காரியம் உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறார். ஆமென் சொல்றீங்களா? ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன், கவனிங்க. அண்ணாளுக்கு ஏற்பட்ட சிறுமை ஒன்று தள்ளாட்டம், ரெண்டாவது அவளுக்கு இருந்த எதிர்பார்ப்பு தோற்று போனது. என்ன கவனிக்கிறீங்களா? எல்கானாவுடைய முதலாவது திருமணம் செய்தது யாரைத்தான்? அண்ணாளைத்தான். எல்கானா முதல்ல திருமணம் செய்தது அண்ணாளைத்தான். அந்த வீட்டுக்கு முதல்ல போனது அண்ணாள் தான். இப்ப திருமணம் ஆன உடனே அண்ணாளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எல்கானாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவ குடும்பத்தாருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நிச்சயம் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவளுக்கு இருந்துச்சு, எல்கானாவுக்கு இருந்துச்சு, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இருந்துச்சு. திருமணமான உடனே எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் காலம் போக போக, நேரம் ஆக ஆக, நாட்கள் போக போக காரியங்கள் பொய்த்து போனது. அவளுடைய எதிர்பார்ப்பு தோற்று போனது. அவள் எதிர்பார்ப்பு தோற்று போனதுனால அவள் சொல்றா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனதில் கசப்பு, மனக்லேசம், மனதில் தாங்க முடியாத கசப்பு, வாழ்றதுக்கே பிடிக்கல. ஏன்னா எதிர்பார்ப்பு தோற்று போனது. தேவ பிள்ளைகளே, இந்த சிறுமையின் பாதையில் போகிற நேரங்களில் அன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தீங்க, என் காரியம் இது சரியாயிரும், என் பிள்ளை காரியம் சரியாயிரும், என் வீட்டுக்காரியம் சரியாயிரும். ஒரு நாள் நீங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புலேயே இருந்தீங்க, கண்டிப்பா சரியாயிரும் சொல்லி ஒரு பெரிய வைராக்கியத்தில் இருந்தீங்க. நாட்கள் போக போக உங்கள் எதிர்பார்ப்பு தோற்று போனது, உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறல. காலம் ஆக ஆகத்தான் தெரிகிறது, என் காரியம் நடக்கல, என் குடும்ப காரியம் நடக்கல, அது தோற்று போனது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? மனதில் ஒரு கசப்பு, வாழ்றதுக்கு பிடித்தமில்லாத ஒரு வாழ்க்கை, மனம் கசந்து வாழ விருப்பம் இல்லாம. யோபு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, 16:14 யோபு சொல்லுவாரு, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வர பண்ணினார். நேத்து ஒரு பிரச்சனை போராடி சமாளிச்சு வெளியே வந்தா, இன்னைக்கு ஒண்ணு என் மேல விழுகுது. இதுல போராடி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு காரியம் கண்ணுக்கு தெரியுது, நாளைக்கு இதை விட பெருசா ஒண்ணு வரப்போகுது. ஹலோ,
இப்படி நொறுக்குதல் மேல் நொறுக்குதல் என் மேல விழுகிறதுனால தடுமாற்றம். இதனால அவ வாய் கட்டப்பட்டிருந்தது, வாய் அடைக்கப்பட்டு இருந்தது. அண்ணாளுடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச சிறுமையை சொல்கிறேன். ஒன்று, சுமக்க முடியாத சுமை. இரண்டாவது, சொல்லினால் வந்த காயம். மூன்றாவது, அவ வாழ்க்கையில நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். நான்காவது, அவள் வாய் கட்டப்பட்டிருந்தது. யாரு கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. இந்த சிறுமையின் பாதையில் போகும் பொழுது அநியாயத்துக்கு என்கிட்டயே வருவான் கேள்வி கேட்கறதுக்கு. அநியாயத்துக்கு என்ன சரியா போச்சா, என்ன கடன் அடைச்சாச்சா, வீடை கட்டியாச்சா, பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்துருச்சா, அது சரியா போச்சா, இது சரியா போச்சா, கேட்டுக்கிட்டே இருப்பான். இன்னும் மாத்திரை சாப்பிட்றியா, இன்னும் பிள்ளைக்கு சரியாகலையா, கேள்வி மேல கேள்வி கேட்கிட்டே வருவான். இப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னிடத்துல என்ன இல்லை, என்னிடத்துல என்ன இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பதில் சொல்ல முடியாத நேரங்களில் பதில் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. அப்போ என்னப்பா செய்ய? ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருங்க. சில சிரிப்புக்கு பின்னால பெரிய அர்த்தம் இருக்கு. பதில் சொல்ல முடியாத நேரத்தில் ஒரு சின்ன சிரிப்போட நீங்க விலகி போயிருங்க. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இவள் சிறுமைக்கு நன்மையை சரி கட்டுகிற தேவனுடைய நேரம் வரும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாருன்னு சொல்றேன். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. முதல் வசனத்தை வாசி. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கை உயர்த்தி அத்தனை பேரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன் தெரியுமா? அவ சொல்றா, கவனிங்க, சிறுமைக்கு நன்மையை சரி கட்டுகிறது, நன்மையை சரி கட்டுகிறது. எப்படி சரி கட்டுவாரு? தக்கதாக சொல்லுங்க, சரியாக சொல்லுங்க, சரியாக தக்கதாக. அவ சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். நீங்க என்ன முந்தின அதிகாரத்தில் சொன்னா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மனம் கசந்து. அவ சிறுமையில முதல்ல பாதிக்கப்பட்டது அவ சரீர அவயங்கள் அல்ல, இருதயம். அவ சிறுமையில முதல்ல பாதிக்கப்பட்டது என்னது? இருதயம். கர்த்தர் சிறுமைக்கு தக்க நன்மையை சரி கட்டும் பொழுது அவள் முதல்ல வாயத்தர்னு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இப்ப சொல்றேங்க, இந்த வருஷம் முழுவதும் சிறுமையினால இருதயம் கசந்து மன கிளேசத்தினால தாங்க முடியாத சுமையை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சிறுமை நாட்களை எது உனக்கு பாதிக்கப்பட்டதோ அதே காரியத்தை தக்கதாய் தேவன் பதில் செய்யும் பொழுது உன் இருதயம் பாதிக்கப்பட்டதில்ல, அதே இருதயத்தை கர்த்தர் களிகூர பண்ணுகிறாராம். சொல்லிட்டு சொல்றா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் எனக்கு என் சிறுமைக்கு நன்மையை சரி கட்டார்னு என் இருதயம் களி கூறுறது எனக்கு தெரியும். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்ப தெரியும்? என் கொம்பை உயர்த்தும் பொழுதுதான் அவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். என் குடும்பத்தை உயர்த்தும் பொழுதுதான் தெரிய வர ஆரம்பிக்கும். என் சந்ததியை அப்படின்னு சொல்றேன். என் இருதயம் களி கூறுறது என் சிறுமைக்கு நன்மையை சரி கட்டினார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அன்னைக்கு பார்த்தாங்களே என் சிறுமையை. அப்ப அதுக்கு கர்த்தர் தக்கதா என்ன செய்வார் தெரியுமா? உன் இருதயத்தை களிவுற பண்ணது உனக்கு தெரிகிறதுக்காக, அவங்களுக்கு தெரிகிறதுக்கு உன் கொம்பை நான் உயர பண்ணுவேன், உன் சந்ததியை உயர பண்ணுவேன், உன் ஸ்தானத்தை விசுவாசிச்ச அத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவேன். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்த்தினாரா? சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், தூக்கி வச்சார். எப்படி உயர்த்தினாரு? நல்லா கவனிங்க. இவளை சிறுமப்படுத்தினாலே யாரு? பெனினாள். அவ பேரு அடுத்த அதிகாரத்தில் எங்கேயுமே இல்லை. அவ பிள்ளைங்க பேர் எங்கேயுமே இல்லை. சிறுமப்பட்ட அண்ணாளுடைய பேரும் சரி, அண்ணாளுடைய சந்ததியின் பேரும் சரி, இன்னைக்கு வரைக்கும் தலைமுறையா பேசப்படுகிறது. அதைத்தான் அன்னைக்கே சொன்னா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, சிறுமப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளையே, உன் கொம்பை உயர பண்ணி, உன் சந்ததியை உயர பண்ணி கர்த்தர் நன்மை உன் வாழ்க்கையில சரி கட்டுகிற நேரம் வரும்.
அடுத்து ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறான். அவ சொல்லுவா, அவ வாய் இப்ப திறந்திருக்கும். ரெண்டாவது வாசிக்கலாம். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இது ஏன் சீசன் ஆக்கும். ஆமென். போன அதிகாரத்துல நீ கேள்வி கேட்ட, நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் சிறுமைக்கு கர்த்தர் நன்மையை சரி கட்டுகிற நாளில் ஆண்டவர் செஞ்ச மூன்றாவது காரியம், அடைக்கப்பட்ட வாயின் கட்டுகளை தேவன் அவிழ்த்து விட்டு இப்பொழுது வாயை தேவன் திறக்கிறார். தப்பா புரிஞ்சிடக்கூடாது. வாயை திறந்துட்டான்னு சொல்லி அப்படியே மடிச்சு கட்டிட்டு அவ வீட்டு வாசல்ல நின்று இந்த ஏன் சீசன் சொல்லி அதுக்கு வாயை திறக்கல. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நின்று இந்த சிறியவளை, இந்த எளியவளை, இவள் சிறுமையை மாத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிப்பதற்காக இன்றைக்கு என் வாய் திறக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு என்னால ஜெபிக்க கூட முடியல, அன்னைக்கு என்னால துதிக்க கூட முடியல. தேவ பிள்ளைகளே, சில சிறுமையின் உச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா தெரியும். என்ன தெரியுமா? ஆலயத்தில் வந்தால் கூட வாயை திறந்து துதிக்க முடியாது. முன்னாலெல்லாம் கோபப்படுவேன், என்ன இதுக்கு வாயே திறக்க மாட்டுங்க, துதிக்க மாட்டுங்க, ஆராதிக்க மாட்டுங்க. அப்புறம் தான் ஆண்டவர் புரிய வச்சாரு, ஐயோ பாவம் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஐயோ பாவம் தடுமா. எல்லாரும் இல்லை, அதுக்காக சில சோம்பேறிகளும் இருக்கத்தான் செய்யுது. அதுகள் இதில் வந்து சேர்ந்துடக்கூடாது. ஆமாம், சரியா? என்ன அப்போத்தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ பாவம் அவங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சொம, துதிக்கிறது கூட வாய் வரலை, ஜெபிக்கிறது கூட வாய் வரலை. அந்த நாட்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சீங்களே, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வாயின் கட்டுகளை திறந்து விட்டு உங்கள் வாயை திறப்பார். ஏன் தெரியுமா? இங்கே வந்து அவரை துதிப்பதற்கோ அவரிடத்துல ஜெபிப்பதற்காக. நன்மை, சிறுமைக்கு நன்மையை சரி கட்டுகிற தேவன் 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வாரு. இருதயத்தை, அது எனக்கு, அது கொம்ப என்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு பார்க்க வாயை திறக்கிறது, ஆண்டவரை துதிக்க வைப்பதற்கு. இந்த 3 அனுபவத்தையும் சிறுமையில போன இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக. ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த நிலைமையிலையும் அன்னாள் செஞ்ச ஒரு நல்ல காரியம் 1:10, 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது. வேற யார்ட்டையும் கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை. யாரு மேலே நீங்க கோபப்பட்டு, நீங்க யாரு மேலேயும் ஆத்திரப்பட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அடைச்சது, சொல்லுங்க சொல்லுங்க, அடைச்சது திறக்க வேண்டியதும் அவர்தான். எந்த கரம் அடைச்சிச்சோ, வசனம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளே நினைவு கூர்ந்தார். யார் அடைச்சாரோ அவரே அவளுக்கு வாசலை திறந்து கொடுத்தார். அப்போ நான் யாரு மேலேயும் கோவப்படக்கூடாது. நீங்கள் யாரு மேலேயும் கோவப்பட்டோ, யாரு மேலேயும் நீங்கள் எரிஞ்சு விழுந்த பிரயோஜனமே இல்லை. நேராக போக வேண்டியது அவருடைய சமூகத்துக்கு. அன்னாள் ஏன் எனக்கு பிடிச்சது தெரியுமா? எங்க 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 எனக்கு பிடிச்ச என்ன தெரியுமா? ஆராதனைக்கு வந்து எல்லாரும் சர்வீஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டாங்க. முதல் ஆராதனை முடிஞ்சிட்டு, 2வது ஆராதனை முடிஞ்சிட்டு, 3வது ஆராதனை முடிஞ்சிட்டு. ஆனால் வசனம் சொல்லுது, அன்னாள் இன்னும் நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் போயிட்டாங்க, இவ மட்டும் போகல. ஆக்சுவலா இவ தான் முதல்ல போயிருக்கணும். இவளுக்கு இருந்த பிரச்சனைக்கு இவ தான் முதல்ல போயிருக்கணும். ஆனா எல்லாரும் போயும் கூட இவன் நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவளுக்கு தெரியும், வாசல் அடைச்சது அவர் தான், திறக்கணும்னா அவர் மட்டும்தான் திறக்க முடியும். என் காரியத்தை சரி பண்ண கர்த்தரால் மட்டும்தான் முடியும், நான் விட மாட்டேன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றி கொண்டிருந்தான். ஒப்பு கொடுப்போமா? எளிமணிப்போமா? ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. சிறுமையானவள் நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. இந்த சிறுமையானவளை ஆறுதல் படுத்துகிறதுக்கு ஒரு தேவன் உண்டு. கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுவதற்காக அவர் என்னை இந்த பாதையில அனுமதிச்சா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அவர் ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு என்னை உள்ள அனுப்புறாரு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்றவங்க வாய் திறந்து இந்த வருஷ இறுதியில், ஆண்டவரே குமாரனுடைய சாயல் என்னில் வெளிப்படுவதற்காக நீங்க அனுப்புனீங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனா அது நிரந்தரமாக அல்ல. கர்த்தர் குறுக்கிடுவார். அன்னாளுடைய சிறுமைக்கு நன்மையை சரி கட்டின தேவன் அவள் எதுல சிறுமைப்படுத்தப்பட்டாலோ அதுலயே நன்மையை சரி கட்டினாரு. இருதயம் கசந்து போன அவள் இருதயம் கலிகூற பண்ணினாரு. தலை குனிந்த அவள் கொம்பை தேவன் உயர பண்ணினாரு. வாயடைத்து போன அவள் வாயை கர்த்தர் துதிக்கும்படி திறந்தாரு. ஜெபிக்க அத்தனை பேரும் என் இருதயத்துக்கு தக்கதாக, என் இருதயம் கசந்து போன என் அனுபவத்தை மாற்றுவதற்கு கலிகூற பண்ணுகிற தேவன் நீர். நான் மட்டும் இந்த நிலையிலையும் இன்னும் என் முகத்துக்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் நான் துதிப்பேன். ஏன்னா இதை மாற்றுகிறதுக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. இன்னும் நான் அவர் அண்டை நான் இருக்கிறேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். உங்க பாதத்திலேயே அவளை போல இருதயத்தை ஊற்றிவிட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷ இறுதியோடு உங்கள் பிள்ளைங்க சிறுமைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரை சொன்ன அத்தனை காரியங்களும் அவர்களுக்கான நேரமோ அவர்களுக்கு தயவு செய்கிற காலமோ வரட்டும். இவர்கள் சிறுமைகள் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.